ஒரு கோயிலுக்கு போனால் பிரச்சனை சரியாகும்னு சொன்னாங்கன்னா உடனே கோயிலுக்கு போய் பார்த்துடலாமே, தப்பு இல்லை. ஆனால் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்வே பண்ணி கொஞ்சம் அப்படியே கொண்டு போய் பரிகாரம், பூஜை, புனஸ்காரம், தகுடு, தந்திரம், எந்திரம், மந்திரம்னு சொல்லி பண்ணுறது. அப்புறம் வீட்டில் இந்த பக்கம் பாத்ரூம் வச்சதுனால தான் ஒரு காலத்தில் வெளியே போயிட்டு வந்தாங்க. அப்பயும் இந்த நோய் இருந்துச்சுல்ல. உங்கள் வீட்டில் வந்து இந்த பக்கமாக பாத்ரூம் இருந்தால் உங்களுக்கு வந்து டாய்லெட் இருந்தால் உங்களுக்கு கேன்சர் வரும்னு ஒரு வீடியோவில் பேசுகிறார் ஒரு ஜோசிக்காரு. அப்போ ஒரு காலத்தில் எல்லா பேரும் இப்போ இங்கே போயிட்டு வந்தாங்க, கொள்ளைக்கு போயிட்டு வந்தானுங்க. 2 கிலோமீட்டர் நடந்து ஏரிக்கு போயிட்டு வந்தானுங்க. அவனுக்கும் கேன்சர் வந்துச்சா வரலையா? இல்லைங்களா? அந்த குடும்பத்திலே வந்துச்சுல. அப்போ அவன் வீட்டில் டாய்லெட்டே இல்லை, அவனுக்கும் கேன்சர் வந்துச்சு. அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, இந்த வாஸ்து, தோஸ்து இது மாதிரி எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ, என்ன விதி இருக்கோ. இப்போ ஜாதகமோ இல்லைன்னா வேற விஷயங்களோ உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது. இது கண்டுபிடிக்க உதவுகிறது. அப்போ ஜாதகம் இருப்பது, ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் போக போகுதுன்றது கண்டுபிடிக்க உதவுமே தவிர, விதி என்பதை புரிந்து கொள்ள ஜாதகம் உதவுகிறது. ஜாதகத்தை சரியாக பார்க்க முடிந்தால் விதியை சரியாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம், எல்லாருடைய விதியையுமே நம்மளால அனுமானிக்க முடியாதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, அந்த பொண்ணு வந்து ஜாதகம் பார்க்குறோம், நீங்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறீங்களான்னு கேட்குறோம். ஆமாங்க, எங்கள் அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணாருன்னு சொல்லுது. வேற யார் வேணா அப்பா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லுது. இதை யாருனால கற்பனை பண்ண முடியும்?